வெல்கம் டு எல்ஜிஎஸ் பார்வை யூடியூப் சேனல். நம்ம மை3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் க்ளோஸாக இருக்குது, ஆஃபீஸ் மூடிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு நிறைய இடங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. அது க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தற்சமயத்திற்கு லீவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் விட்டுருக்காங்களே தவிர பெர்மனண்ட்டாக வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் இல்லை அப்படிங்கிறத மக்கள் எல்லோரும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும். ஒரு சின்ன வேர்டை நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். விடுமுறை, அது மீன்ஸ் லீவ். எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து எவ்ரி சண்டே லீவ் விடுறாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ மை3 ஆட்ஸ் நிறுவனத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டெம்பரவரியாக லீவு அப்படிங்கிறத மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, கம்பெனி மீட் எடுக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. ஒரு சில பேருக்கு வார்த்தைகளை வந்து சொல்ல முடியலை, அந்தளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ எதுவுமே வந்து இங்கே நிரந்தரம் கிடையாது, கரெக்டுங்களா? இன்றைக்கி நம்மளுடைய அலுவலகங்கள் அனைத்தும் தற்காலிகமாகத்தான் மூடப்பட்டிருக்கிறதே தவிர இது நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக நம்ம எம்டி சார் வெகு விரைவில் வெளியில் வருவார். அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அத்தனை ஜோனல் ஆஃபீஸும் ரெகுலராக திறந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நம்ம மை3 ஆட்ஸ் ஜோனல் ஆஃபீஸில் எவ்ரி சண்டே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வந்து நடத்துவாங்க. இது எதுக்குனுக்கா நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃபீஸ் வந்து விடுமுறை அப்படிங்கிறதுனால அந்த ப்ரோக்ராம் சண்டே வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிற விஷயம் தெரியாத நபர்கள் யாராவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ் க்ளோஸில் இருக்குது, மூடிட்டாங்க, கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி யாரும் பதட்டப்படாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம நிறுவனம் நமக்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஒரு என்ன சொல்கிறது, தற்காப்பு நடவடிக்கை தானே தவிர மக்கள் யாரை வந்து ஏமாற்றி போவதற்கான வழியாக இதை வந்து பயன்படுத்தலை, சரிங்களா? ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் நம்மளோட எம்டி சார் வெகு விரைவில் வெளியில் வந்து இந்த நிறுவனத்தை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட பல மடங்கு வேகத்திலையும் சிறப்பாகவும் செயல்பட வைப்பார் அப்படிங்கிறத நம்புவோம். அது வரைக்கும் நம்மளுடைய நிறுவனத்திற்கு மை3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.